தனியார் மினி பஸ் திட்டத்திற்கு கூடுதல் ஆபரேட்டர்களை நியமிக்க 12 முதல் 16 இருக்கைகள் கொண்ட வேன்களை மினி பஸ்களாக இயக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இருப்பினும் இந்த வேன்களில் நின்று பயணிகளை அனுமதிக்க முடியாது. இதற்காக அனைத்து பொது பேருந்துகளுக்கும் கட்டாய குறைந்தபட்ச உயர வரம்பான 185 சென்டிமீட்டரை அரசு நீக்கியுள்ளது. நின்று கொண்டே பயணிகளை அனுமதிக்கும் பொது பேருந்துகள் இப்போது 200 சென்டிமீட்டர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உட்கார்ந்து மட்டுமே பயணிக்கக்கூடிய வாகனங்கள் 150 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம். இந்த தளர்வு 12 முதல் 16 இருக்கைகள் கொண்ட சிறிய வாகனங்கள் தனியார் மினி பஸ் திட்டத்தில் சேர உதவும் என்று போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். மாத இறுதிக்குள் 2000 வேன் ஆபரேட்டர்கள் சேருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும், குறைந்த ஹெட்ரூம் காரணமாக இந்த வாகனங்கள் நிற்கும் பயணிகளை அனுமதிக்காது. சாலைகள் குறுகலாக இருக்கும் மலைப்பாதைகள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு இது பயனளிக்கும் என்று அவர் கூறினார். ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தில் 25,000 கிலோமீட்டர் பாதை நீளத்தை உள்ளடக்கிய 5,000 வழித்தட தேவைக்கு 1000 ஆபரேட்டர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர். அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் ஆர்டிஓக்களுக்கு இந்த திட்டத்தை மதிப்பாய்வு செய்து பரபரப்பான பாதைகள், மலைப்பகுதிகளின் தேவைகள் மற்றும் பேருந்துகளுக்கான தேவை குறித்து மாத இறுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார்.